பிரைஸ் லார்ட். இந்த அப்போஸ்தலர் சபை மினிஸ்ட்ரிஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்தவ பிள்ளைகளே, நாம் இந்த கிறிஸ்தவ ஒளிநாடாவின் மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பைபிளில் இருக்கக்கூடிய சத்தியங்கள் மேலும் நம்மளுக்கு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி இதில் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய கிறிஸ்தவங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நாங்கள் வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை நாங்கள் வந்து பைபிளை படித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பைபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னங்க சொல்லியிருக்கு, சத்தியம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்களால அதை என்ன செய்ய தெரியாது, சொல்ல தெரியாது. ஆனால் இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் என்னங்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக மனப்பாடமாக என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு சத்தியத்தை அறிகிற ஞானமும் என்ன செய்யாது, அந்த தேவனுக்குள்ள நம்மளுக்கு அது கொடுக்காது. அப்படி ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன செய்வோம்னா, தேவன் நம்மளுக்கு என்ன இதில் இந்த ஒளிநாடா மூலமாக நம்மளுக்கு தாராருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அறிஞ்சு அவருடைய சத்தியங்களை ஆவிக்குள்ளேருந்து நம்ம படிக்கும்போது அவர் நம்மளுக்கு எப்படி ஞானத்தை கொடுக்குறாரு அது வார்த்தைகள் மூலமாக அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆதியாகமத்தை எடுத்துக்கிடுவோம். இதில் என்னன்னா நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, முதல் மனிதன் யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்போ அது ஆதாமும் ஏவாளும் தான் முதல் மனுஷன் அப்படின்னு எல்லா பேரும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் வந்து என்ன செய்யலைன்னா அப்படி சொல்லலை. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு முன்பாகவும் மனிதர்கள் ஜீவித்தார்கள், ஜீவித்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு என்ன செய்யிருக்குன்னா பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஏன் அவங்க வந்து ஆதாம் ஏவாள் முதல் மனிதன் என்று அறிவிக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு மறைமுகமாக சொல்லப்பட்டோம். ஸோ அதை பொறுத்த ஒரு தொகுப்பு தான் நம்ம இந்த ஒளிநாடாவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதை குறித்து நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆவது வசனத்தை வாசிப்போம். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஓகே, இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, முதல் அதிகாரத்தில் எல்லாத்தையும் என்ன செய்யறாருன்னா சிருஷ்டிக்கிறாரு. கடைசியா அவருடைய சாயலில் என்ன செய்யறாரு, ஆணும் பெண்ணுமாக என்ன செய்யறாரு, மனுஷனை சிருஷ்டித்தார். சரி, இப்படியே இருக்கட்டும். இப்போ 2ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்திலிருந்து வாசிப்போம். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாக்கவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, புல் பூண்டுகள் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, உருவாக்கிட்டாரு. அது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, பூமிகள் மேல் அது முளைக்கப்படாமல் இருந்தது. ஸோ ஏன் முளைக்கப்படாமல் இருந்துச்சுன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது என்ன அப்படின்னா, பூமி மேலே அப்போ மழைகள் பெய்யாமல் இருந்தது. அதை செப்பனிடுவதற்கும் அதை சரி செய்வதற்கும் அதை உண்டாக்குவதற்கும் உழுவதற்கும் பண்படுத்துவதற்கும் மனுஷன் இல்லாமல் இருந்ததை தேவன் என்ன செய்தார், அதில் அறிந்தார். அப்பொழுது மூடு பனி பூமியில் இருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மேல் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமனானான். ஆண்டவர் என்ன பண்றாரு, பூமியில் இருந்த மண்ணை எடுத்து அவருடைய சாயலில் உருவாக்கி அவனுடைய சுவாசத்தில் என்ன செஞ்சார், தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்ப இந்த மனுஷன் யாரு? அப்ப இந்த மனுஷன் தான் முதலாக ஜீவ ஆத்மாவுடைய ஆதாமாக உருவாக்கப்படுகிறான். சரி, அடுத்த வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி நாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏதேன்னு ஒரு தோட்டத்தை உருவாக்கி ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதுல தான் உருவாக்கின மனிதனை அதில் வைத்தார். எதுக்கு வச்சாரு அப்படிங்கிறத பார்ப்போம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுள்ள சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும்.
அதே தேசத்தில் பொன் நல்லது, அவ்விடத்திலே பிதாலேகும் கோமேதேக்களும் உண்டு. 3ஆம் ஆற்றுக்கு இதேகே என்று பெயர், அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு அயாரத்து என்று பெயர். இப்போ இதில் என்ன நம்மளுக்கு குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஏதேனில் ஆண்டவர் உருவாக்கி ஆதாம் என்ன செய்கிறாரு, அதில் வைக்கிறாரு. அப்போ அதிலிருந்து ஒரு நதி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, புறப்பட பண்ணுறாரு. அது புறப்பட்டு அந்த நதி 4 பிரிவுகளாக பிரிஞ்சு என்ன பண்ணுது, 4 தேசத்தை சுற்றி அது ஓடுகிறது. தேசம்னா என்னத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடத்த தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தேசம் என்று சொல்கிறார். அப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆதாமுக்கு முன்னாடி அங்கே மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க, தேசமாகவும் அது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இது நம்மளுக்கு சாட்சியாக என்ன செய்யப்பட்டிருக்கு, வழங்கப்பட்டிருக்கு. ஸோ மேலும் காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் வந்து ஏன் ஆதாமை உருவாக்குனாரு அப்படின்றதுக்கு அடுத்த வசனத்தையும் நம்ம வாசிக்கணும். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு, மனுஷனை நோக்கி அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் அவனை வைத்தார். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷனுக்கு அப்போதான் உழுகிறதுக்கும் பயிரிடுறதுக்கும் முளைகளை எப்படி முளைக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஆதாமுக்கு உள்ள வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. சரிங்களா, இதுதான் நடந்துச்சு. அப்போ வெளியே இருந்த மனுஷர்கள் எப்படி இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சகலத்தையும் ஒப்பு கொடுத்தார். அவங்க வேட்டையாடினாங்க, என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி கிடைக்கக்கூடிய பழங்களை வந்து பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, காய்கறியையும் பிடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதைத்தான் இருக்கிறது தான் அவங்களால என்ன செய்ய முடிஞ்சிச்சுன்னா சாப்பிட்டு வாழ முடிஞ்சவுடைய, அவங்களால அதை உருவாக்கி வாழ்வதற்கு அவங்க அறியாமல் இருந்தார்கள். ஸோ இதுக்காக வேண்டி தான் ஆதாம் என்ன செஞ்சார் அப்படின்னா, பண்படுத்தவும் காக்கவும் உழுகவும் அதை எப்படி விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதும் கற்றுக் கொடுக்கறதுக்காண்டி என்ன செஞ்சார், ஏதேன் தோட்டத்தையும் ஆதாமையும் என்ன செஞ்சார், உருவாக்கி முதல் ஜீவ சுவாசமுள்ள மனிதனாக அவனை உருவாக்கினார். ஸோ ஆதாம் வந்து இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் அவன் முதல் மனிதன் அல்ல. எப்படி அவன் முதல் மனிதன் என்று அழைக்கப்படுகிறான் என்றால், அவன் ஜீவ சுவாசமுடைய மனிதன் என்பதனால் அவன் முதல் மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். ஸோ நம்ம இந்த தொகுப்பில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, யார் முதல் மனுஷன் அப்படிங்கிற ஒரு அறியாமல் நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த அறியாமல் இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, விளக்குறாரு. மேலும் இது போன்ற ரகசியங்களை நம்ம என்ன செய்வோம், சத்தியத்துக்குள்ள மேலே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, பைபிளோட வசனங்கள் நம்மளுக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடுத்த ஒரு தொகுப்பு நம்ம எடுத்து என்ன செய்வோம், அதில் நம்ம பார்ப்போம். ஓகே, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.